வரவிருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு தேதிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 முனை போட்டியாக தான் இன்னைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்கு. விஜய் ஒரு பக்கம், ஆளும் கட்சியான திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், ஸோ நாம் தமிழர் ஒரு பக்கம் இப்படின்னு ஒரு 4 முனை போட்டியாக தான் இன்றைக்கு தேதிகள் வரைக்குமே பார்க்கப்படுது. வரவிருக்கக்கூடிய அந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்க போகுது. ஏன்னா தற்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்வோம் அப்படின்னு சமீபத்தில் திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லடத்தில் நடந்த அந்த மகளிர் மாநாட்டில் வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாரு திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையுமே மறைக்கிறதுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் 200க்கு மேலே வெல்வோம், எங்க கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை வந்து பொது வெளியில காமிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்து திமுக கூட்டணி கட்சிக்குள்ள வந்து நிறைய கொட்டி கிடக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் ஒரு பக்கம், விசிக ஒரு பக்கம், மதிமுக ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு குடிமைப்பிடி சண்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராமத்து பக்கம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த தொகுதி பிரிப்பதில் நிறைய வந்து முரண்பாடுகள், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது.